இப்போ சில்லி சிக்கன் அதுக்கு தேவையான பொருளும் அதை எப்படி நம்ம பொரிக்கலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான பொருள் சொல்கிறேன். இப்போ சிக்கனை நல்லா அலசி மஞ்சத்தூள் போட்டு அலசி இப்போ அதை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதில் என்னென்ன சேர்த்தேன்னா லெமன், ஒரு அரை எலுமிச்சம்பழம், 2 பேக்கெட்டு சிக்கன் மசாலா, சிக்கன் 65 மசாலா நல்லா போட்டு பிணைஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சு சிக்கனு. இப்போ அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு மல்லி பொடி அரைஞ்சது, மல்லித்தலை, தேவையான எண்ணெய், பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், இது டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஆனியனை நல்லா அறுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 மணி நேரம் ஊறின சிக்கனை எண்ணெயில் எப்படி பொரிக்கலாம்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் எனக்கு தேவையான அளவு நான் ஊற்றிருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ சிக்கனை கொஞ்சம் கொஞ்சம் போடலாம். நல்லா 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போடலாம். மணக்குது ஃப்ரெண்ட்ஸ், போட்ட உடனே கமகமா மணக்குது. இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கலரும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு இன்கிரீடியன்ட் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போடணும், சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் எண்ணெயில தான் நல்லா டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. இது நம்ம கடையில் வாங்காம வீட்டில் நல்லா ஹெல்த்தியா குழந்தைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கிறப்ப இது மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கலர் சேஞ்ச் ஆகாம மசாலா பிரியாம நல்லா டேஸ்டியா கிறிஸ்பியா வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களும் சமைச்சு சாப்பிட்டுட்டு வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செஞ்ச சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பாருங்க, கலர்ஃபுல்லா டேஸ்டியா கிறிஸ்பியா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பிட்டு பாருங்க.